இப்ப Instagram எல்லாருமே அதிகமா யூஸ் பண்றதுக்கு அந்த கப்பிள் கட் அவுட் அடிக்கல வர இந்த பட்டர்ஃப்ளை பிளஸ் ஃப்ரேம் எஃபெக்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்றது பிக்சார்ட்டை வச்சுங்கிற சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பிக்சார்ட்ல போயிட்டு எடிட் போட்டோ கிளிக் பண்ணீங்க, உங்க கேலரி ஓப்பன் ஆகும். அதுல உங்களுடைய போட்டோ ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கிராப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல உள்ள போயிட்டு கிராப் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு உங்க போட்டோ மட்டும் தெரியுற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு டிக் ஐகான் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஸ்கால் பண்ணீங்க ஆட் போட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்ளை இம்போர்ட் பண்ண அதே போட்டோவே கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிராப் பண்ணும் அப்படிங்கிறதால கீழே கிராப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு கிராப் பண்ணிக்கிறேன். கரெக்டா போட்டோ மட்டும் இருக்கிற மாதிரி இப்ப கிராப் பண்ணதையுமே டிக் ஐகான் கொடுத்துட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரிமூவ் பேக்னு ஒரு பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிக்சார்ட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்க கட் அவுட் பாத்தீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இது கரெக்டா கட் அவுட் பண்ணிருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்காக நீங்க அப்படியே ஃபர்ஸ்ட் போட்டோ செலக்ட் பண்ணீங்க இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிற போட்டோல பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஐ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா பாட்டம் போட்டோ பாத்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். உங்களுக்கு கட் அவுட் மட்டும் கரெக்டா வந்துடும். இது வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா கீழே ஸ்கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கலர்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். என்ன பண்றீங்கன்னா டிக் ஐகான் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு ஒயிட் கலர் பார்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். இப்போ என்ன பண்றீங்கன்னா அது ஒரு சைஸ் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கீழே ஒரு ரிவர் கொடுத்துருப்பாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா அந்த திக்னஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற கலர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற மல்டிபிள் கலர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா டிக் ஐகான் கொடுத்துட்டு உங்களுக்கு கட் அவுட் ரெடி ஆயிரும். இப்போ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஆட் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மேல சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ் வந்து வரும். அதுல உங்களுக்கு பிடிச்ச பட்டர்ஃப்ளை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டு இன்வெர்ட் அலட்டி கலரைஸ் இந்த ரெண்டு ஃபில்டர்ல உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வந்து பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐகான் கொடுத்தீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். சேம் இதே மெத்தட் தான். அதே மாதிரி இன்னொரு ஸ்டிக்கர் ஸ்கிப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க உள்ளுக்குள்ள போய் உங்களுக்கு பிடிச்ச பட்டர்ஃப்ளை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பொசிஷன்ல வச்சு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப மேல பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜேபக் கார் பிஎன்ஜி அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மிச்ச இருக்க ஃப்ரேம்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, அதை நீங்க எப்படி கேப்கட்ல வீடியோவா மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா கேப்கட் ப்ரோ வெர்ஷனுக்கான லிங்க்கும் இந்த பிக்சார்ட்டோட பிரீமியம் வெர்ஷனுக்கான லிங்க்கும் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும்.